இந்த டைம் டிராவல நான் 4 தடவை செத்து பொழஞ்சேன்னு சொல்லி வரும். ஓகே ஓகே. ஏன்னா அந்த பயிற்சியினுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக சொல்லக்கூடிய ஹைப் இது. டைம் டிராவல ஏதோ சும்மா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறக்காக சொல்ற ஹைப் இது. செத்து பொழைச்சேன் அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்லுது, செத்து பொழைச்சா பிரெயின் டேமேஜ் ஆகும். 90 செகண்டுக்குள்ள ரிசர்வேட் ஆகலன்னா பிரெயின் செல்லு வந்து பிரெயினுக்கு ஆக்சிஜன் போறது குறையும், ரத்தம் நிக்குது இல்ல. ஓகே ஓகே புரியுது. ஹார்ட் பம்ப் பண்றது நின்று போயிடுது, சிபிஆர் குடிச்சா தானே வருது. அது 90 செகண்டுக்குள்ள பண்ணலன்னா மூளைக்கு போற ரத்தம் குறைஞ்சிட்டே வரும், அங்க இருக்கிற செல்லு வந்து செத்துட்டே வரும். ஓகே சாமி. அப்ப திரும்ப 90 செகண்ட் கழிச்சு எத்தனை நிமிஷம் கழிச்சு திரும்ப வர்றாங்களோ, அரை மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இப்படி எவ்வளவு நேரம் கழிச்சு திரும்ப வர்றாங்களோ ஏதாவது ஒரு பாதிப்பு மூளையில வந்துடும். மூளையில எல்லா உறுப்புகளும், ஏன்னா ரத்தம் பாயில இல்ல. புரியுது, சயின்ஸ் சொல்லுது. அந்த அவங்க ரிப்போர்ட்லயே வரும், இத்தனை நிமிஷத்துக்கு செத்து இருந்தாரு அப்படின்னு ரிப்போர்ட்ல இத்தனை செகண்ட் வந்து உயிர் இல்ல. அப்போ ரத்தம் பாயாம செல்லு டெட் செல்ஸ் ஆயிருக்கும், அல்லது கிளாட்டா ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும். அப்ப இந்த டைம் டிராவல் பிராக்டிஸ்ல செத்து பொழைச்சேன்னு சொன்னா உங்களால அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியுமா? பிளட் ஏதாவது மெமரி லாஸ் ஆயிருக்கணும். ஏன்னா இது வந்து பிசிக்கலா நினைச்சுக்கிறாங்க. இந்த வைத்தியம் இருக்குல்ல, வைத்தியத்துல 4448 வியாதி இருக்கு. இல்ல உடம்புல ஒருத்தருக்கு வந்து நல்லா வேர்க்குது, அம்மா வந்த அம்மாவுக்கு நல்லா வேர்க்குது, வியாதி அது வந்து நோய். இந்த நோய்க்கு வந்து ஏன் அந்த நோய் வந்தது, முதல்ல இது நோயா இல்ல நம்ம இயல்பா, இதை எப்படி சரி பண்ணிக்கிறது, மேற்கொண்டு எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறது, இந்த அவஸ்தை படாம இந்த நோய் வராம இந்த பாதிப்புல இருந்து எப்படி வெளியே வர்றது, மேற்கொண்டு எப்படி நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. வியாதியஸ்தருக்கு தெரியல. அப்ப அதை தீக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் தேவைப்படுறான். இது வந்து பித்தம் ஜாஸ்தியானால வந்தது, அல்லது வாதத்தால இல்ல கபத்தால, இத செஞ்சீங்கன்னா சரியாயிடும், இந்த மருந்தை கொடுத்தா சரியாயிடும். இது ஏன் உற்பத்தி ஆச்சுன்னா நீங்க இதை சாப்பிட்டீங்க இல்ல இங்க போனீங்க, இதை செஞ்சனாலதான் அது உடம்பு எப்படி மாத்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு விளக்கம் கொடுத்தா அந்த நோயை தீர்த்து வைப்பான். ஏன் தீர்க்கலைன்னா அந்த நோயோட அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கணும் சதா காலம். அதுவே இந்த நோயை நம்மளுடைய இயல்பா மாறிடும். இயல்பாவே மாறிடும். இப்பதான் வந்து நம்ம இளையராஜாக்கு அந்த வேர்வையெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஒரு 10-12 வருஷங்களுக்கு அவன் இயல்பே அதுதான், ஸ்வெட்டிங் பர்சன் கேரக்டர். இப்ப எப்படி இருக்குன்னு சரியா கவனிக்க முடியல, தப்பிச்சிடறான். அவன் கேரக்டர் அது மாறிடும், உடம்பே இப்படிதான் அப்படின்னு மாறிடும், அவன் குணாதிசயமே அப்படிதான் மாறிடும். இயல்பு என்னங்கிறது மறந்து போய் அவனோட இயல்புன்னு வந்துடும். ஆனா இயல்பு அது கிடையாது. அதே போல இதெல்லாம் உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள், அதுக்கு ஒரு வைத்தியம் தேவைப்படுறான். தாய சக்தி பண்ணிட்டா, கர்ப்ப சாதனை பண்ணிட்டா உடம்பினுடைய நோய்கள் எல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் மனதுக்கு, ஸ்தூல தேகத்தினுடைய நோய் போயிடும். அதுக்கப்புறம் சூக்கும தேகத்தின் நோய்கள் இருக்கு, 5 நோய் இருக்கு. அந்த 5 நோய்னா அது ஜாகரம், சொப்பனம், துரியம், துரியாதம். இந்த சூக்கும தேகத்துக்கு வரக்கூடிய வியாதிகளையும் முன்னாடி இந்த ஸ்தூல தேகத்துக்கு வரக்கூடிய வியாதிகளையும் ஒப்பிட்டு பார்த்தா ஸ்தூல தேகத்தினுடைய வியாதி பரவாயில்லன்னு தோணிடும். ஆமா, அவ்வளவு மோசம் பண்ணும் அது, அத்தனை பாடுபடுத்தும். காய சித்தி இதிலும் நோக்கமே தியானம், தவம், சமாதி. ஒரு வகையில சமாதியில் அமரும். இந்த சமாதியில் அமர்ந்துட்டா உடம்பு ஸ்தூல தேகம் சமாதிக்கு வந்துருச்சு. இந்த மனசு இருக்கு இல்லையா, சுக்குமம், இது வந்து உட்காந்துருமா? அவ்வளவு எளிது இல்லது சாமி. எப்பவெல்லாம் ஓடும், இது ஓடுங்கிறது இல்ல, பல வேலை பண்ணும். இதுல ஒண்ணு இந்த செத்து பிழைச்சேங்கிற கான்செப்ட். என்ன ஒண்ணுன்னா, நமக்கு நல்ல தூக்கத்துல இருக்கும், தூங்கிட்டோம், சுத்தமா தூங்கிட்டோம், டீப் ஸ்லீப். உடம்பு இருக்கிறதோ நம்ம மூச்சு விடுறதோ இந்த உடம்பு தெரியல, நம்ம மூச்சும் தெரியல.
உலகம் இருக்கிறது தெரியல, டீப் ஸ்லீப் போயிட்டோம். ஓகே சாமி. ஒருத்தன் ஏதோ கத்தி எடுத்து குத்த வர்றான், மிரட்டுறது சும்மா. நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியறது வாய்ப்பு இல்ல. பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. தெரியாது. இல்ல, எதுவுமே இல்ல, கான்சியஸ்ல இல்ல. பிரபஞ்சங்கிற கான்சியஸ் மறந்து போச்சு. இல்ல, போயிடுச்சு. ஓகே. தன்னை தவிர வேற ஒரு உலகம் இல்ல, தானே இல்ல, மறந்து போச்சு. அதான் சுளுத்தி அவஸ்தை. சுளுத்தி அவஸ்தையில என்ன பண்ணான்னு தெரியாது. ஓகே சாமி. இதே சுளுப்தி அவஸ்தை துரியத்திலே வரும். ஏன்னா அந்த சுளுப்தி ஏன் வந்துச்சுன்னா, டீப் ஸ்லீப், அன்கான்சியஸ் ஸ்லீப் வச்சுக்கோங்க. டீப் ஸ்லீப், அன்கான்சியஸ் ஸ்லீப், அதாவது உணர்வே இல்ல. நான்கு விழிப்பே கிடையாது. ஓகே சாமி. தூங்கிட்டேன். இது ஏன் வந்துச்சுன்னா, மனம் அங்க இல்ல. கனவுல அப்படி இல்ல. பயம் வரும் கனவுல. தொட்டோம்னா, யாராவது தொட்டாங்கன்னா தெரியும். ஏன்னா ஹாஃப் ஸ்லீப் அது. ஓகே சாமி. கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்கும். அவேர்னஸ் இருக்கிறதுனால உலகம் இருக்கிறது தெரியும், நான் இருக்கிறது தெரியும், உடம்பு படுத்திருக்கு, கனவுங்கிறது இது எல்லாமே அது தெரியும். ஓகே சாமி. கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்கும். இது சொப்பன அவஸ்தை. ஜாக்கிர அவஸ்தை தெரியும், கான்சியஸ்ல இருக்கும். உலகம் இருக்குதுன்னு எல்லாமே தெரியும். நல்லா தெரிஞ்ச ஜாக்கிரதை, தெரிஞ்ச கனவு, சுத்தமா தானும் தெரியல, உலகம் தெரியல, மாடு மாதிரி தோமம்னு தூங்கிடுச்சுன்னா சுளுத்தி. இத இந்த 3 துரியத்திலே வரும். துரியம் யோகத்துல பிரத்யேகம் மாதிரி தெரியும். அசையாம உட்கார்ந்துக்கிறது, உடல அசையாம ஒரு இடத்துல நிறுத்தி உட்கார்ந்துக்கிறது. மனசு அசையாம நிலைக்கு போறதுக்கு அது இந்த மறுபடியும் ஜாகிரதுக்கு வரும், சொப்பனத்துக்கு வரும், சுளுத்திக்கு போகும். இப்படி மனம் நம்ம இப்ப நல்லா முழிச்சிருக்குல்ல, மனசு இருக்கு, நம்ம ஏதோ கேக்குறோம், பேசுறோம், தெரியுது, ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படி மனம் முழிப்பா இருக்கிற நேரத்துல உலகம் நல்லா தெரியும். நான் இருந்து என்னுடைய மனம் இருந்ததுன்னா உலகத்தையும் நம்மளையும் தொடர்புபடுத்துறது மனம். ஓகே சாமி. மனம் அப்படிங்கறது மூச்சோட ஒன்றி மனமே அதுக்குள்ளேயே ஒளிஞ்சு போச்சு. ஓகே, இருக்கு ஆனா செயல்பட அப்படின்னு போனா அது நல்ல தூக்கம். மனசு இல்ல, மனசு அறகுறையா செயல்பட்டுதுன்னா மூச்சு, மனசு இதெல்லாம் அறகுறையா செயல்பட்டுதுன்னா கனவு. நம்மளையும் உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பொருள் எதுன்னா மனம். ஓகே. வேற எதுவும் நல்லா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது மறந்து போயிடும், சுத்தி என்ன நடக்குதுன்னு மறந்துடும். அதுவும் கரெக்ட். மெடிடேஷன்லயே போக்கஸ் ஒரே இடத்துல இருக்கும்போது மத்தது மறந்துடும், அது மட்டும் நல்லா. ஓகே சாமி. மனம் தான் உலகத்தையும், உலகம் இருக்குது அப்படிங்கறதையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணுது. மனம் இறந்து போனா அந்த கனெக்ட் போயிடும். இப்படி ஜாக்கிரத்திலிருந்து ஏதோ ஒரு பத்மாசனமோ சுகாசனமோ ஏதோ ஒரு ஆசனத்துல அசையாம பிரத்யாகரத்துக்கு போகும்போது உடம்புக்கு ஒன்னும் பெருசா மாற்றம் இல்லை. ஆனா மனசு இந்த ஜாக்கிரதை, சொப்பனா, சுளுத்தி இது அப்படி போகும். இது ஒடுக்க நிலைக்கு மனசு போகும்போது, ஜாக்கிரத்துல இருந்து நம்ம தூங்குறோம் இல்லையா, தூங்க போகும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும், மனசு அப்படியே மூச்சோட கலந்து அப்படியே மறந்து போய் தன்னை மறந்து தூங்கிடுது இல்ல. ஆமா சாமி. அதே மாதிரி துரியத்திலயும் உட்கார்ந்த மனசு அப்படியே மறக்க ஆரம்பிக்கும், உள்ள ஒடுங்க ஆரம்பிக்கும். ஒடுங்க ஆரம்பிக்கிறதுனால மனம் தான் உலகத்தையும் நம்மளையும் கனெக்ட் பண்றது. ஓகே. இந்த மனம் கனெக்ட் குறையறதுனால நமக்கும் உலகம் இருக்குது அப்படிங்கறதும் மறந்து போயிடும். இந்த மறதி இருக்கு இல்லையா, இந்த மறதி என்ன இருக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆக மூச்சு விடுறோங்கிறதும் மறந்துடும், நம்ம தூக்கத்தில் போயிடும், உட்கார்ந்து தூக்கத்துல போவோம், கற்பனை ஓடுது இல்ல. ஓகே சாமி. மெடிடேஷன்ல உட்கார்ந்து எதையோ ஓடுது, மனம் ஓடுது, அது டே ட்ரீமிங் மாதிரி அது. ஆனா போக்கஸ்டு டே ட்ரீம் அது துரியத்துல வர்றது. இப்ப இந்த மனம் புற உலகத்துல இருந்து கட் ஆயிட்டனால புற உலகம் இல்லைன்னு தோணும். இது இப்படியே இருக்க 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 இந்த கொஞ்ச நேரத்துல அது தூங்கிரும், உட்கார்ந்தே தூங்கிரும். இது உட்கார்ந்தே தூங்கின உடனே என்ன ஆகுது, மனசு சுத்தமா ஒடுக்கத்துக்கு போயிடுதா. இப்ப நான் உடம்பு இருக்குங்கிறது தெரியாது. மெடிடேஷன் பண்ணும்போது உடம்பு இருக்கு, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது எல்லாம் தோணும், போக்கஸ் இருக்க வரைக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்தே தூங்கிட்டா அந்த போக்கஸும் மறைஞ்சு போயிடும். ஓகே சாமி. உட்கார்ந்துட்டே தூங்கிடும் துரியத்துல. இது துரியத்தில் சுளுத்தின்னு பேரு. இது துரியத்தில் சுளுத்தில மனசு காலி ஆயிடுதா. மனசு காலியாகி எப்படின்னா கொஞ்ச நேரம் தான், 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இப்ப முதல்ல மனசு இருந்தது இல்லையா, ஒரு ஸ்டேஜ்ல இருந்தது, உடம்பு இருந்தது, இந்த வலிக்குது அது இது நாம எல்லாம் சரி. இந்த கேப் விழுகுது இல்ல, சுளுத்தில விழுந்து திரும்ப எந்திரிச்சு இருந்தது இல்ல. ஆமா சாமி. இந்த கேப்ல மனசு இல்ல, அதனால இதுல எந்த ரெக்கார்டிங்கே இருக்காது. உலகம் இருந்தது, நான் இருந்தேங்கிறதும் மறந்து போடும். ஓகே. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ்ல நான் காணாம போயிட்டேன் கொஞ்ச நேரம், அப்ப செத்து போயிட்டேன்னு தோணும். இது சாவு கிடையாது. ஆக்சுவலா சாவு அப்படின்னா அவ்வளவுதான், மூளை வந்து செல்லு செயலிக்க ஆரம்பிச்சிடும், அது செத்து வரும். இது துரியத்துல சுளுத்தி அவத்தை. இத சொல்றதுக்கு ஒரு குரு வேணும், இல்லன்னா இது வந்து ஏதோ செத்து பிழைச்சேன் அங்க வேற டைமென்ஷன் போயிட்டு வந்தேன்னு கதை அடிச்சுட்டு உட்காந்துக்கும். இததான் அவங்க பண்ணிருக்காங்க. இது மாதிரி எல்லாருக்கும் இது வந்து தப்பு சரி வந்து முட்டாள்தனம் அஞ்ஞானம் சொல்ல முடியாது. விளக்கம் தெரியாதனால வேற ஒண்ணு அசியூம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். இது ஏதோ பெரிய நிலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செத்து பொழைச்சு திரும்ப ரெசரக்ட் ஆயிட்டு வந்தேன், உலகம்ங்கிறதே எனக்கு மறந்துருச்சு. ஒண்ணும் இல்லை, சுளுத்தியில் இருந்த தூங்கிட்டு இருந்த உட்கார்ந்துட்டேன், அவ்வளவுதான். துரியத்தில் தூங்கிட்டேன். துரியத்துல துரியம் வந்தா வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவர் கூட்டு போயிட்டு திருப்பி கூட்டு வரன்ற மாதிரி அந்த இது வந்து துரியத்துல சொப்பனத்தை கூட்டு போறது பேரு டைம் டிராவலர். துரியத்துல சுளுத்தில விழுந்து திரும்பி எந்திரிச்சு எங்கயோ விழுந்துட்டோமே, பள்ளத்துல விழுந்துமே பத்திரி அடிச்சு வர்றது பேருதான் அந்த செத்து பொழைச்சேங்கிற அனுபவம். இது 3ஐயும் தாண்டினா தான் துரியத்துல துரியம் வரும். துரியத்துல ஜாக்கிரம்ங்கிறது நான் உட்கார்ந்து இருக்கிறேன், உடம்பு இருக்கு, நான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறதும் தெரியும். நான் தியானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறது கிளீனா தெரியும். அது துரியத்துல ஜாக்கிரம். உட்கார்ந்து இந்த இமேஜினேஷன் பண்ணி டைம் டிராவல் பண்றது, அங்க போய் இதை பாக்குறது, எந்த உலகத்துல போய் பார்த்தாலும் எல்லா உலகமும் அழியக்கூடியது. பருப்பொருள்லாம் நீ எதை அனுபவிச்சாலும் அருவம் எதை அனுபவிச்சாலும் அது அழியக்கூடியது. அது பூமியில் இருக்கிற ஏதோ ஒண்ணு அழிஞ்ச ஒரு அழியக்கூடிய பொருளை பார்த்தா என்ன, செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற அழியக்கூடிய பொருளை பார்த்தா என்ன, வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அது சொப்பன அவஸ்தை, துரியத்துல சொப்பன அவஸ்தை. இது சொப்பனத்துல இருந்து தூங்கிடுவோம். தூங்க போகும்போது எதையாவது நினைச்சிட்டே இருப்போம், அதையே நினைச்சிட்டு அப்படியே தூங்கிடுவோம். இதே மாதிரி இது இந்த கற்பனை பண்ணிட்டே இருக்கும், அப்படியே தூங்கிடும். இந்த கற்பனை கூட ஹாலுசினேஷனு, முட்டாள்தனம், அஜ்ஞானம் இல்ல, இதுதான் நடக்கும். இது ஃபேக்டர். இது அஞ்ஞானம்ங்கிறது இல்ல, இது தப்பு, இது கீழ்நிலை, நீ தப்பு பண்ணிட்ட அப்படி இல்ல, இதுக்கு அர்த்தம் கிடையாது. இதுதான் ஃபேக்டர், இப்படிதான் நடக்கும். இத வந்து நாம ஏதாவதுன்னா வேற டைமென்ஷன் போறதா அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த துரியத்துல சுளுத்தி வந்ததுன்னா அப்படியே தூங்கி அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் ஜாக்கிரதைக்கு வரும். துரியத்துக்கு வராது. துரியத்துல தூங்கிடும், டொப்புன்னு தலை விழுகும். எவனோ பாக்குறானு பாக்க எழுந்துச்சு உடனே ஜாக்கிரதை வந்தா உலகம் இருக்குன்னு ஞாபகம் வரும்ல, மனம் வந்துடும். அதனாலதான் பக்கத்துல இருக்கிற நம்ம தூங்கி இருந்து பாத்துட்டோம் அப்படின்னு யோசனை வரும். பழக்கம். நான் தூங்கி விழுந்துட்டேன்னா அது நினைக்காது. எடுத்த உடனே எவனாவது பாத்துட்டான். ஏன்னா ஜாக்கிரம் தான் முதல்ல வரும், சொப்பனம் மறுபடியும் வராது. துரியத்துல ஜாக்கிரம், துரியத்துல சொப்பனம், துரியத்துல சுளுத்தி, இப்படித்தான் போகும். இப்படியே கரெக்டா போச்சுன்னா துரியத்துல ஜாக்கிரம், துரியத்துல துரியம் போயிடும். நல்லதா இருக்கா, சரியா பிராக்டிஸ் பண்ணா துரியத்துல சுளுத்தி கொண்டு விடுவோம். துரியத்துல சுளுத்தி கொண்டே விழுந்த உடனே மேல ஏறின வரிசையிலே திரும்பி வராது. துரியத்துல சொப்பனம் வரும், மறுபடியும் ஜாக்கிரம் வரும். ஜாக்கிரதுக்கு வந்துருவான். தூங்கி டக்கு முடிச்ச உடனே என்ன தோணும், எவனா பாத்துட்டானா, அதுக்கப்புறம் தான் அடடா தூங்கிட்டேன்னு ஃபீல் வரும். கிளம்பிடுச்சே அப்படின்னு ஃபீல் வரும். அதான் இந்த கர்ப்பசாதனை உடம்பு நோயை தீக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் வேணும்னா இது எல்லாம் மனதுக்கு உண்டான நோய்கள். மனநோய்னு கூட சொல்ல முடியாது, சூக்கும தேயத்துக்கு உண்டான நோய்கள். மனநோய்னு சொன்னா தப்பாயிடும். சூக்கும தேயத்துக்கு உண்டான நோய்கள் எல்லாம். இத ஒருத்தர் விரிவிச்சு சொல்லணும். ஆமா,
இல்லைன்னா இப்ப நடக்குது இல்லையா இவ்வளவு சென்டர்ஸ் நடக்குது இல்ல யோகாவுக்கு. அதை பாக்குறேன் இதை பாக்குறேன். தேடையா இருந்தாலும் 3வது கண் அப்படின்னாலும் கண்ணுன்னா உறுப்பு தானே. ஆமா சாமி. உறுப்புன்னா அழியக்கூடிய பொருள் தானே. ஆமா ஆமா. ஓகே. தேடையா இருந்தா என்ன, 7வது ஐயா இருந்தா என்ன, ஓபன் பண்ணா வந்துருமா? தேடைங்கிறது துரியத்துல சொப்பனம். துரியத்துல இருந்துட்டு கற்பனை பண்ணிக்கிறது தேடை. துரியத்தில் துரியம் இல்ல. தேடையா? புரியல சாமி. தேடை 3வது கண் திறந்து விடுறாங்கல்ல. தேடை 3வது கண். ஓகே ஓகே. தேடைங்கிறது துரியத்துல சொப்பனம். அதுல அதை பாக்குறேன் இதை பாக்குறேன்னு சொல்லி இமேஜின் பண்ணிட்டே இருக்கும். இது துரியத்துல துரியம் கிடையாது. ஒரு அதுவும் அழியக்கூடிய பொருள் தான். ஓகே சார். ஓகே சார். இந்த கண் வழிய பார்த்தா என்ன, 4வது கண் வழிய பார்த்தா என்ன, எல்லாம் அழியிற கண்ணு தானே. இப்போ இந்த வியாதிகளை எடுக்கணும். ஒரு யோகி தேவைப்படும். இதெல்லாம் வைத்தியம்னா இதுக்கு ஒரு வைத்தியம். அதுதான் இறைவனுக்கு வைத்தியநாதன் ஒரு பேர் இருக்கு. ஸ்தூல வியாதிகளை தீர்க்கறது இல்ல. ஸ்தூல வியாதிகளை ஒரு வைத்தியம் தீர்த்து மனுஷன் தீர்த்துருவான், மருந்து தீர்த்துருவான். இந்த சூக்கும வியாதிக்கு எந்த மருந்து கிடையாது. கரிசாலையை சாப்பிட்டா துரியத்துல சுளுத்தி உடனே வந்துருமா, ஜாக்கிரதை வந்துருமா? பருப்பொருள் அப்படிங்கறதுனால உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மருந்தாலையும் இந்த அவஸ்தை, இந்த நோய்களை தீர்க்க முடியாது. குரு மட்டும்தான் தீர்க்க முடியும். சாமி, இது ஏன் அவஸ்தைன்னு வச்சாம, ஏன் காரணம், என்ன காரணத்துக்கு அவஸ்தைகள், இது நிலைகள்னு இல்லாம ஏன் அவஸ்தைகள் வந்து உள்ள வரக்கூடிய அவஸ்தைகள் இதெல்லாம் நோய்கள். தூய்மையா உள்ளபடி அனுபவிக்கிறதுக்கு பேரு சுயம். ஞானம். உள்ளத வேற மாதிரி அனுபவிக்கிறது மாயம் அல்லது நோய். இந்த இடம் ஓகே. இளமை இளமையினுடைய இயல்பு என்ன, துள்ளல், ஏக்கம், சுறுசுறுப்பு, இதெல்லாம். இதுல ஒருத்தனுக்கு நோய் வருது, அவனால எல்லாமே இல்ல அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னா அது இயல்புக்கு முரணானது. அது அவஸ்தை நோயின்றோம். ஓகே. அதே மாதிரி மனது அப்படிங்கறது இயல்பு கிடையாது. மனம் இருந்து போயிடும். மூச்சு இருக்க வரைக்கும் மனசு இருக்கும், மூச்சு அடங்க அது அடங்கிடும். ஆனா மூச்சு இல்லாமலும் நாம இருப்போம். நான்ங்கிறது மூச்சு கடந்த விஷயம். ஆனா நான மனசுன்னு நினைச்சுக்கிறோம் மூச்சு வெளியில ஓடிட்டு இருக்க வரைக்கும். ஒரு கட்டத்துல மூச்சே நான் நினைச்சுக்கிறோம், ஒரு கட்டத்துல இன்னும் மோசமா போனா உடம்பே நான் நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் ஒன்றை இன்னொன்னா அசியூம் பண்ணிக்கிறது. உண்மைய வேறொரு பொருளா நினைச்சுக்கிறது, உள்ளத உள்ளபடி இருக்காம வேற மாதிரி நினைச்சுக்கிறது பேரு அஞ்ஞானம். உடம்புக்கான அஞ்ஞானம் அவஸ்தை, நோய். மனதுக்குன்னு சொல்ல முடியாது, சூக்கும தேகத்துக்கு உண்டான அஞ்ஞானம் இதெல்லாம். சூக்கும தேக அவஸ்தையில அறிவும் பண்ணும், அறிவும் ஒரு மாதிரி அவஸ்தை பண்ணும். எப்படின்னா இப்படி உட்கார்ந்து மாட்டு எலும்பு பேசணும் இல்லையா, மாட்டினுடைய தசையில இருக்கக்கூடியது எலும்புலயே இருக்கும். மாட்டினுடைய கறியை சாப்பிட்டா பிபி ரைஸ் ஆகுது, கைகால் அதிகமா சூடாகுது. மாட்டினுடைய எலும்பை எடுத்து பசம் பண்ணாலும் அதுல எதே குணம் இருக்கும். அதை சாப்பிட்டா ரத்த ஓட்டத்தை தூண்டி விடும். அந்த கை கரண்டில சாம்பார் தூக்குறான், அப்படி கிடுக்கிட்டு நடங்கும், எல்லாம் கீழே ஊத்தும். சிவரிங் பாம்ல ஓரியன்டேஷன் இல்லாம வயசான நடுங்குது இல்ல. இந்த மாதிரி இருக்கவங்க இவங்களுக்கு இந்த மாட்டெல்லாம் பஸ்பத்து கொடுத்தா ரத்தம் நல்லா கை பாயும். ரத்தம் சரியா பாயாதனாலதான் நடுக்கம் வருது. அப்ப இத கொடுத்தோம்னா அந்த நடுக்கம் நின்று போயிடும்ல. இது சூக்கும துரியத்துல உட்கார்க்கும் போது சூக்கும தேகத்துல அறிவு பண்ணக்கூடிய வேலை இது. இதுக்கும் அமைதிக்கும் சம்பந்தமே கிடையாது, இதுக்கும் துரியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. துரியத்துக்கு கெடுக்கக்கூடிய வேலை இது. இந்த யோசனை எல்லாம் வராம இருக்கணும்ன்றீங்க. ஆமா, இந்த யோசனை எல்லாம் எதை பத்தி எதுனா பருப்பொருளை பத்தி. மாடு, உலகம் இதெல்லாம் அழியக்கூடியது. உலகம் அழிஞ்சாலும் ஆன்மா இருக்கும், அப்படியே இருக்கும்.
ஆன்மாவா பாக்குறது இல்ல. ஆன்மாவோ ஆரம்ப கட்டத்துல நான் நினைச்சுக்கிறோம். நான் உடம்புன்னு நினைச்சுக்கிறோம். ஆன்மாங்கிற நான உடம்பு நினைச்சுக்கிறோம். அப்புறம் ஆன்மாங்கிறத மனசுன்னு நினைச்சுக்கிறோம். அப்புறம் அறிவுதான் ஆன்மான்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, ஆனா ஒரு கட்டத்துல உண்மைதான். அந்தந்த நிலையில அது உண்மைதான். தூய உண்மைங்கிறது இல்ல. வேற என்ன நினைச்சுக்கிறோம். அதனால இது அவஸ்தையா. அப்ப அந்த துரியத்துல வெறும் துரியம் நிலை மட்டும் இருந்தா அது துரியத்தின் துரிய நிலை வெறும் இருப்பு மட்டும்தான் இருக்கும். அதான் இத செயல்படுத்தக்கூடிய தளத்துல இருந்தா உள்வாங்கிட்டு நேரா போய் இனிமே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண அந்த ஹாலுசினேஷன் பண்ண மாட்டோம். நம்மளே பண்ண மாட்டோம். திருப்தியில விட மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த துரியத்துக்கு அனுபவிக்க மாட்டோம். பெருசா யோசிக்க மாட்டோம். ரொம்ப அதை கண்டுபிடிக்க எதை கண்டுபிடிச்சாலும் அது அழியக்கூடிய அறிவு, அழியாத அறிவு இருக்கு. இத டைம் டிராவல்னு சொல்ல மாட்டோம். இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். இது